ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்டில் எப்படி 3D இமேஜை யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அதை பார்க்குறக்கு நீங்கள் வேர்டு ஓப்பன் பண்ணணும். நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பிளாங்கே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் 3D இமேஜ் யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் இருந்தே ஆகணும். நான் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே போய் இன்சர்ட்டுக்குள்ளே போகணும். இன்சர்ட்டில் கீழே வந்தீங்கன்னா சைடில் 3D மாடல்ஸ்னு அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாக் ஒரு வேளை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த டிவைஸில் இருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் யாரும் வச்சுருக்க மாட்டீங்க, இப்படி வச்சுருந்தா யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை இல்லைன்னா ஸ்டாக் 3D மாடல்ஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்குள்ளே போகிறேன். ஸோ அது கண்டிப்பாக இன்டர்நெட் இருக்கணும். இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன டாய் இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு சப்மரின், இது நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வேணுமோ அப்படி மாற்றி வச்சுக்கலாம். கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸில் வச்சுக்கலாம். இதை ட்ராக் பண்ணி நடுவில் வச்சுட்டு இதை 360 டிகிரிக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணி மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு. ஸோ அதை அப்படியே தள்ளி இப்படி வச்சுட்டு ஸோ நான் உங்களுக்கு இன்னொன்று இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கார் இமேஜஸ் வேணுங்கிறேன். ஸோ கார் இமேஜ் இதில் பார்த்தீங்கன்னா கார் இமேஜஸில் வந்துடும். ஸோ ஒரு போலீஸ் கார் வந்து எனக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுச்சு. எடுத்து கொண்டாந்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அப்படி வந்துருக்குது. இப்படி வச்சு இதை நீங்கள் சைஸும் குறைச்சிக்கலாம். எப்பவும் போல் இமேஜ் மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.